ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதுலேயே அந்த மாடலில் ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹாஃப் லீஃப் ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பார்டரில், அதாவது அவுட்லைன் வந்து லீஃப் மாடலில் வரைஞ்சிக்கிறோம். லீஃபோட ஷேப்பில் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு சென்டரில் நம்ம கோடு போட்டுக்கணும். சென்டரில் கோடு போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, அதாவது சின்ன லீஃப் வந்து உள்ளுக்குள்ளே இதை கணக்கு பண்ணிக்கிட்டு சின்ன லீஃப் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த ஷேப்போடு வரைஞ்சி எடுத்துக்கணும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ்லாம் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ டாப் கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டு எடுத்துருக்கேனா, எடுத்துகிட்டு மிடில், அதாவது சென்டருக்கு, அதாவது நம்ம ரெண்டாவது லீஃப் உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த இதுக்கு உள்ளே வந்துடணும். இங்கே நம்மளுக்கு அந்த டாப் கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டு எடுத்துகிட்டு இன்னொரு லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, அதோட கார்னரில் ஒரு பஞ்ச் பண்ணி கொடுத்துடணும். ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் இந்த லீஃபை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, இங்கே வந்து விரிஞ்சாப்பில் ஒரு ஸ்டிச்சு. அதாவது கிட்டக்க போட வேணாம், கிட்டக்க போட்டால் நல்லா இருக்காது. இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அதாவது ஃபுல் லோடு இருக்கணும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கலக்க, அதாவது இடம் விட்டு இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹாஃப் லீஃபு. நம்மளுக்கு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப அகைன் வந்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி இது பண்ணிவிட்டு பெரிய லீஃப் இருக்குல்ல, அதோட கார்னரில் மேலே வந்து ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பட்டன் ஹோல் மாடல் எடுத்துகிட்டு சென்டருக்கு வந்துடணும். சென்டருக்கு வந்துட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா நடுவில் உள்ள, அதாவது நடுவில் ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, அதோட கார்னரில் பஞ்ச் பண்ணிவிட்டு டாப் கார்னருக்கு போயிடணும். இந்த மாதிரி தான் அந்த ஒய் ஸ்டெப் தான். ஒய் டைப்பில் ஒரு ஸ்டிச் பார்த்தோம்ல, அதே மாடல் தான். ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக போடுறோம். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்போ இந்த இடம் வரும்போது நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் இப்படி வந்துச்சா, இப்போ வந்து இப்படி வருது, அடுத்து வந்து இப்படி போயிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம முடிக்கிற வரைக்குமே கிராஸ் வந்து இப்படி தான் வரணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்களுக்குள்ள நம்ம குட்டி லாக் போடுறோம்ல, அப்போ இன்னும் ஒரு செயின் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் அந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே இருக்கணும். அதாவது உள்ள லீஃபு ஃபுல் கவரேஜில் இருக்கணும். வெளியில் உள்ள லீஃப் இருக்குல்ல, அவுட்டர் லைனில், அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் கலக்க எட்நாப்பில் இருக்கணும் ஸ்டிச்சஸ் எல்லாமே. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குட்டி நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சா, இன்னொரு ஹாஃப் வந்து அடுத்து ஃபில் பண்ணணும். இப்போ இந்த நடுவில் பஞ்ச் பண்ணிவிட்டு
இந்த கார்னரில், அதாவது முன்னாடி பார்த்த மாதிரியே தான் திரும்பவும் சென்டரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சோட அழகே வந்து நடுவில் உள்ள லீஃப்க்கு ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்குறதும், சுற்றி உள்ள லீஃப்க்கு வந்து கலக்க அதாவது ஒரே டிஸ்டன்ஸில் விரிஞ்சாப்பில் வந்து ஸ்டிச் கொடுக்குறதும் தான் அழகாக இருக்கும். அதுதான் நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணணும் இந்த ஸ்டிச்சில். நான் எல்லா சில்க் த்ரெட் ஒர்க்குக்குமே டபுள் பெல் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே அதே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸில். அதாவது கார்னர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறோம் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து. கீழே வரைக்கும் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம ட்ரா பண்ணோம்ல ஒரு லீஃபு, அதை சுற்றிலும் நம்ம எந்த கலரில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோமோ அதே கலர்லேயே நம்ம போட்டுக்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கோம்ல, இதுக்கு வந்து சென்டரில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பீட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சென்டரில் லைட்டாக நம்மளுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்லாம் மறைக்கிற விதமாக வந்து பீட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம இதுலேயே வந்து டபுள் கலர் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். அதில் எப்படி பீட்ஸ் வைக்கணும், அவுட்லைன் பீட்ஸ் எப்படி கொடுக்குறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.